வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீட் ஃபுட்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரீட் ஃபுட் சென்னையில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்மா ரெசிபிங்க. இதோட பேர் எக் பேஜோ. இதை எப்படி வீட்டில் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுறேன்னு ப்ரிப்பரேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பூண்டு, வெங்காயம், மிளகாய் இது எல்லாமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்காக ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகவும் அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதை உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ உள்ளே சேர்த்து நல்லா ப்ரௌன் கலராக மொறுன்னு வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே இருக்கட்டும். ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா வெங்காயம் கருகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக 5-6 பல் பூண்டை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ உள்ளே சேர்த்து பொரிச்சுக்கலாம். பூண்டை கட் பண்ணும்போது நல்லா ஒல்லியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும், மொறுன்னு வரும். பூண்டை ஆயிலிருந்து எடுத்ததும் சூடாக இருக்கும்போது மொறுன்னுலாம் வராது. அதை ஒரு டிஷ்யூ அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பரில் வச்சு நல்லா ஆயில் ட்ரை ஆகி ஆறிடுச்சுன்னா பூண்டு வெங்காயமும் நல்லா மொறுன்னு வந்துடும். பாருங்கள், பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 2-3 வரமிளகாயில் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாய் சீக்கிரமாகவே கருகிடும். ஸோ கவனமாக பார்த்து கரெக்டாக ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகும்போது எடுத்துடலாம். இப்போ வறுத்து எடுத்த மிளகாயை மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி சில்லி ஃப்ளேக்ஸாக ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு லெமன் கட் பண்ணி அதில் ½ லெமனோட சாறை ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்குவோம். இப்போ முட்டை பேஜோ செய்ய என்னென்ன பொருட்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்துடலாம். ஃப்ரை பண்ண வெங்காயம், ஃப்ரை பண்ண பூண்டு, சில்லி ஃப்ளேக்ஸ், லெமன் ஜூஸ், சின்ன துண்டு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அது வெங்காயம், பூண்டு, மிளகாலாம் பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேருந்து ஒரு 2 ஸ்பூன், உப்பை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறமா மெயின் இன்க்ரீடியன்ஸான முட்டை. அவ்வளோதான். பூண்டு நல்லா ஆறி ரெடி ஆயிருக்கு. இதை சின்ன சின்ன துண்டாக உடைச்சி பொரிச்ச வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை இந்த மாதிரி பாதி வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண இந்த முட்டையோட நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்ச வெங்காயம், பூண்டு, சில்லி ஃப்ளேக்ஸை கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக புளித்தண்ணி, கொஞ்சம் லெமன் ஜூஸ். புளிப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம், பூண்டு பொரிச்ச எண்ணெய், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு தண்ணி, கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதாங்க. வச்சு ரெடி பண்ணணும்னா முட்டை பேஜோ ரெடி. இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். முட்டை பிடிக்காதவங்களுக்கு கூட இது பிடிக்கும். பொதுவாக 1-2 முட்டைக்கு மேலே சாப்பிட முடியாது. ஆனால் இந்த மாதிரி ரெடி பண்ணால் எத்தனை முட்டை வேணாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் புளிப்பு, காரம், உப்புன்னு எல்லா டேஸ்ட்டு கலந்து வர்றதால திகட்டாமல் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இது சென்னையில் பாரிஸ் ஏரியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த லாக்டவுன் டைமில் கடைகளில் போய் வாங்கி சாப்பிட முடியாததால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட்டை நம்ம வீட்டில் ரெடி பண்ணி ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வர இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆனில் வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பேஜை விரும்பி சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.